Hi, hello viewers. Welcome to Arrow Study Circle. LaTeX class course-ஓட next video. இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஸ்டாஃப்ஸுக்கும் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஆர்டிக்கிளோ இல்லை புக்கோ இருக்குது. நான் வேறு காலேஜில் லெக்சர் எடுக்கணும், இல்லை நான் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணணும், இதை எப்படி ப்ரெசன்டேஷனை ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோ கொடுத்துருப்போம். பீமர் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி. இல்லை நான் என்னோட டாக்குமெண்ட்டை அப்படியே ப்ரெசன்டேஷனாக மாற்றணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக வந்து ஒரு 2 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன், ஜெனரேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணி சம் ஆப்டிடியூட் நோட்ஸ் வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணது, ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணது. இங்கே வந்து ஒரு நோட்ஸ், அந்த நோட்ஸ் வச்சு டேபிள் ஆஃப் கண்டென்ட், ஃபண்டமெண்டல் செக்ஷன்லாம் கொடுத்து சப்செக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இதை எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு 4 or 5 லைன்ஸ் யூஸ் பண்ணி டோட்டலாக நம்ம ப்ரெசன்டேஷன் ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. தென் செகண்டாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு புக் வச்சுருக்கேன். ஓகே, அலைடு பேப்பருக்குள்ளே நான் எம்கே யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கான்ஸ்டியூஷன் காலேஜ். இப்போ கவர்மெண்ட்டாக மாறிடுச்சு. அங்கே உள்ள அந்த சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் நோட்ஸ். இந்த நோட்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா நோட்ஸ் ஃபார் 3rd இயர். இந்த நோட்ஸை எப்படி ப்ரெசன்டேஷன் ஃபைலாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் நோட்ஸை காமிச்சிடறேன். ஓகே, இதுதான் நோட்ஸு. இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணி ப்ரெசன்டேஷன் ஃபைலாக ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைல் நான் டெக் ஃபைல் தான் ஓப்பன் பண்ணுறேன். இதை தான் ப்ரெசன்டேஷனாக மாற்ற போகிறேன். ஸோ ஜஸ்ட் அவுட்புட் ஒன்ஸ் பார்த்து ஓகே நான் ரன் பண்ணியே காமிச்சிடறேன் ஃபைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, எக்ஸாம் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு குவிக் பில்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி நான் A4 வர அவுட்புட்டை காமிச்சிடறேன். ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அவுட்புட்டும் நமக்கு வியூ ஆகிடுச்சு. நான் எக்ஸ்டர்னல் வியூவரில் காமிக்கிறேன், ஏன்னா ப்ரெசன்டேஷன் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறதுனால எக்ஸ்டர்னல் ஃபைலில் காமிச்சிடறேன், எக்ஸ்டர்னல் வியூவரில். இப்போது நான் ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் இங்கே ஆட் பண்ண போகிறேன். அந்த கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி 1 by 1 பார்த்துடுவோம். ஓகே, அந்த கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துறேன். ஓகே, பிகின் டாக்குமெண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிகின் டாக்குமெண்ட்டுக்கு மேலே புதுசாக ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்காக நான் என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஸ்க்ரீன் அப்படிங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நான் இதில் ஆப்ஷனில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸ்க்ரீன் அப்படிங்கிறதா கொடுக்க போகிறேன். ஆப்ஷனில் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஸ்க்ரீன். ஓகே, பிடிஎஃப் ஃபைலில் நான் ஸ்க்ரீன் அந்த மோடுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ஃபைல் நான் யூஸ் பண்ணுறேன், பிடிஎஃப் ஸ்க்ரீன். தென் இதில் என்னென்னலாம் செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் செட் பண்ணலாம். ஓகே, நான் மார்ஜினையும் செட் பண்ணிடுறேன். மார்ஜின்ஸ். ஓகே, இதில் 4 செட் மார்ஜின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம். ஓகே, இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சைடும் தனித்தனியாக மார்ஜின் செட் பண்ணிக்கலாம். இல்லை நான் 0.25 இன்ச்சஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, 0.25 இன்ச்சஸ் ஐஎன். ஓகே, நான் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்க ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு, செகண்டாக உள்ளது ரைட் சைடு, தேர்டாக உள்ளது டாப்பு, லாஸ்ட்டாக உள்ளது பாட்டம். இதுதான் மார்ஜின். சப்போஸ் நீங்கள் மார்ஜின் எனக்கு டாப்பில் இவ்வளோ வேணும், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ணுறது அப்படின்னாலும் மார்க் பண்ணலாம். தென் நான் வந்து ஸ்க்ரீனோட சைஸை மாற்ற போகிறேன். ஓகே, ஸ்க்ரீனோட சைஸை மாற்றுறேன். எனக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஒய்டு ஸ்க்ரீனுக்குள்ள சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித் அண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். வித்து வந்து 4.5 வித்து வந்து 4. வித் அப்படிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து 4.5 அப்படிங்கிறத கொடுத்தேன். தென் 8 இன்ச்சஸ் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இல்லை சின்னதாக வேணும் அப்படின்னாலும் சின்னதாக கொடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறது இந்த வித்தை காமிக்கும், 4.5 அப்படிங்கிறது ஸ்க்ரீனோட ஹைட்டை காமிக்கும். இதுதான் ஸ்க்ரீன் சைஸு. ஓகே, இது ஒய்டு ஸ்க்ரீனுக்கு உள்ளது. ஓகே, தென் ஃபைலை கம்பைல் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஆர்டிக்கல் தான் இருக்குது. நான் இப்போ ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல, நம்ம வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. அது எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடும். ஓகே, ஆத்தர் இன்ஃபர்மேஷனே கொடுத்துடலாம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பேக்கேஜ் ஆத்தர் பிளாக், AUTHBLK. ஓகே, இது ஆத்தரோட பிளாக்கு, ஆத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போ கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஆத்தர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நான் இங்கே கொடுக்கல. நீங்கள் ஆத்தர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாலும் ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த கமெண்ட்டுக்கு கீழே கொடுத்துருங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். மேலே கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஆத்தரோட நேம் கொடுக்க போகிறோம். ஓகே, நான் என்னோட நேமே கொடுத்துறேன், செபா செல்வா அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். தென் செகண்ட் என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆத்தர் கொடுத்துறோம், டைட்டில் கொடுக்க போகிறோம். ஓகே, டைட்டிலில் ஆர்டிக்கல் 2 பீமர் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன், ஆர்டிக்கல் 2 பீமர். தென் டேட் கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் டேட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டேட் ஒர்க் ஆகும். ஓகே, இருந்துட்டு போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அப்ளிஃபிகேஷன், உங்களோட அப்ளிஃபிகேஷன் என்னவோ அதை மென்ஷன் பண்ணணும். ஓகே, உங்களோட அட்ரஸ், காலேஜ் அட்ரஸோ இல்லை ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஆரோ ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். இதில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும், பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஓகே,
ஓகே, ஃபைல் வந்து நமக்கு கம்பைல் ஆகி வந்துட்டது. ஓகே, முன்னாடி வந்து ஆர்டிகிளாக இருந்தது. ஜஸ்ட் அந்த 4 லைன் கமெண்ட் தான் கொடுத்தோம். அது அடிஷ்னலாக 2 லைன்ஸ் கொடுத்தோம். ஓகே, நமக்கு கமெண்ட் கிடைச்சது. நம்ம வந்து மேக் டைட்டில் என்ன ரீசன் வந்து டைட்டில் அப்பியர் ஆகல. ஏன் டைட்டில் அப்பியர் ஆகல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேக் டைட்டில் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கொடுக்கல. ஸோ மேக் டைட்டில் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடுவோம். ஓகே, மேக் டைட்டில்னு கொடுத்தா தான் நமக்கு ஆத்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிரியேட் ஆகும். மேக் டைட்டில் கொடுத்துட்டோம். ஃபைல் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக் டைட்டில் வந்துடுச்சு. இப்போ எல்லாமே நமக்கு வந்து ஆர்டிகல் மாதிரி கண்டினியூஸாக வரும். இல்லை எனக்கு ஸ்க்ரீனில் வந்து இது நெக்ஸ்ட் பேஜ் போகணும். நம்ம யூஸ்வலாக பீமர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீமர் அப்படின்னு பண்ணுறப்போ பிகின் ஃப்ரேம் எண்டு ஃப்ரேம் கொடுப்போம். பிகின் ஃப்ரேம் எண்டு ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா அது நியூ ஸ்லைடாக கன்சிடர் பண்ணும். பட் இங்கே வந்து நியூ ஸ்லைடை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து நியூ பேஜ் அப்படிங்கிற கமெண்ட் தான் கொடுக்கணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. நியூ பேஜ். ஓகே, மேக் டைட்டிலுக்கு அப்புறம் நான் நியூ பேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நியூ பேஜ்னு கொடுக்குது ஃபைலை கம்பைல் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிறது அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகே, எஸ், அடுத்த லைன் அடுத்த பேஜுக்கு போயிடும். ஓகே, டேபிள் ஆஃப் கண்டென்ட் கிடைச்சது. ஃபண்டமெண்டல்ஸ், ஓகே, நம்பர்ஸ் அண்ட் so on. இல்லை நான் பீமரில் யூஸ் பண்ணுற மாதிரி பாஸ் கமெண்ட் யூஸ் பண்ணணும். அதாவது நான் ஒவ்வொரு செக்ஷனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, யூஸ்வலாக பீமரில் வந்து ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லி கொடுத்தாலே ஒர்க் ஆகும். பட் இங்கே பாஸ்ன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதுக்காக நம்ம ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பேக்கேஜ். இங்கே வந்து ஆப்ஷனில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆன்லைனில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த பேக்கேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் பாஸ் கமாண்ட் இங்கே தான் ஒர்க் ஆகும். ஓகே, டெக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ். இப்போ இதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் பாஸ் கமாண்ட் கொடுக்கணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து நான் ஃபண்டமெண்டலில் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே, ஃபண்டமெண்டல் கொடுத்துட்டோம். தென் நம்பர்ஸில் கொடுத்துட்டோம். தென் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் கொடுத்துட்டோம். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் நேச்சுரல் நம்பர்லேயே கொடுத்துடலாம். ஏன்னா டிஃபரன்ஸ்க்காக இப்போ நான் 4 இடத்துல பாஸ் கமாண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ப்ரீவியஸாக வந்து எல்லா கண்டென்ட்டுமே சைமல்டேனியஸாக அப்பியர் ஆச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம கொடுத்த டைட்டில் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆத்தர் நேம் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது, டேட் வந்து டிஃபால்ட் டேட், சிஸ்டமோட டேட் இருக்குது. தென் ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே ஏன் சிங்கிள் லைன் அப்பியர் ஆகுது அப்படின்னா ரீசன் வந்து நம்ம பாஸ் கமாண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறப்போ இதுதான் பெட்டர் வே. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ். தென் நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்பர்ஸ்னு அப்பியர் ஆகும். தென் டைப்ஸ் ஆஃப் நம்பர், தென் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நீங்கள் தென் அடுத்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்பியர் ஆகும். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் பாஸ் கமெண்ட் கொடுக்கல அப் டு திஸ். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ இப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை செக்ஷனில் நியூ பேஜுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் நியூ பேஜ் ஸ்லைடை பிரிக்கணும் அப்படின்னா நியூ பேஜ் அப்படிங்கிற கமெண்ட் தான் இங்கே கொடுக்கணும். இது ஆர்டிகிளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆர்டிகிளை மாற்றிட்டோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 9 பேஜஸ் இருந்தது. ப்ரெசன்டேஷனாக மாற்றுறப்போ ஒரு 23 பேஜஸ் வந்துருச்சு. இது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் புக் இருக்குது. புக்கு வந்து ஒரு 200 ஆல்மோஸ்ட் 200 பேஜஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த புக்கு. ஃபஸ்ட் நான் புக்கில் வந்து அவுட்புட் நான் காமிச்சிட்றேன். ஓகே, புக்கில் அவுட்புட் நம்ம செக் பண்ணலாம் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு அந்த கமெண்ட்டை கட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் கமெண்ட்டை கொடுத்துருக்கேன், அந்த கமெண்ட்டை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கமெண்ட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இது ஒரு 5 யூனிட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஃபைல் கம்பைல் ஆகிறதுக்கு. அவுட்புட் செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் புக்கில் வந்து ஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். ஓகே, கம்பைல் ஆகிடுச்சுக்கு. லெக்சர் நோட்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அதனால் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் இதில் பண்ணியிருக்கோம், அதனால் டைம் எடுக்குது. அவுட்புட் கிடைச்சது. ஓகே, ஸோ இதுதான். ஓகே, செகண்ட் டைம் கம்பைல் பண்ணால் தான் இங்கே சம் டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைன்ஸ் யூஸ் பண்ணதுனால டைட்டில் ஆல்ட்ராகி அப்பியர் ஆகுது. அதாவது பொசிஷன் வந்து இன்கரெக்டாக அப்பியர் ஆகிருக்கு. செகண்ட் டைம் ரன் பண்ணுறப்போ மட்டும்தான் உங்களுக்கு அது எல்லாமே கரெக்டாக அப்பியர் ஆகும். ஸோ செகண்ட் டைம் ஃபைலை ரன் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் அவுட்புட் கிடைச்சது. லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் so on. ஓகே, ஸோ இதான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் லெக்சர் நோட்ஸு. ஸோ எல்லாம் சாப்டர் டைட்டில் மாற்றிருக்கோம், ஹெட்டரை மாற்றிருக்கோம். ஹெட்டர் எல்லாமே ஆட் அண்ட் ஈவென்ட் பேஜில் மாற்றி கொடுத்துருக்கோம். சாப்டர் நேம் அண்டு செக்ஷன் நேம் அப்பியர் ஆகிற மாதிரி அண்ட் so on. ஓகே, ஸோ கம்ப்ளீட் நோட்ஸ் 5 யூனிட்ஸுக்குமே இருக்குது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்ஸை தான் எப்படி ப்ரெசன்டேஷனாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து புக் அப்படிங்கிற டாக்குமெண்ட் கிளாஸில் இருக்குது. இதை எப்படி ப்ரெசன்டேஷனாக மாற்றுறது? ஜஸ்ட் அங்கே யூஸ் பண்ண அதே கமெண்ட்ஸ் தான். ஜஸ்ட் நான் அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வேறு எதுவும் எக்ஸஸாக யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆத்தர் பிளாக், பிடிஎஃப் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன், டெக் பவர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹெட் செப்பரேஷன். ஓகே, நான் ஃபைலை கம்பைல் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். நீங்கள் பேக்ரவுண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணலாம். பேக்ரவுண்ட் எனக்கு ஒயிட்டாக வேணும். ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா கிரே கலரில் இருந்தது, லைட் கிரே கலரில். எனக்கு பியூர் ஒயிட் வேணும், இல்லை வேறு ஏதாவது க்ரீன் வேணும். நம்ம யூஸ்வலாக ஸ்டாஃப்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா க்ரீன் போர்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதுக்காக நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுறதுனா கூட நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே க்ரீன் கொடுத்துட்டேன்.
டெக்ஸ்டோட கலர் நான் ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டெக்ஸ்டோட கலர் ஒயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஃபைலை கம்பைல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரெசன்டேஷன் மோட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாக இருக்கும், டெக்ஸ்ட் எல்லாமே ஒயிட் கலரில் அப்பியர் ஆகும். அதாவது சாக் அண்ட் டாக் மெத்தட் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் கிடைக்கும். ஸோ ஃபைல் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் எவ்வளோ பேஜஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 160 பேஜஸ் கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபைல் கம்பைல் ஆகுது பேக்ரவுண்டில். யா, ஸோ செகண்ட் டைம் ரன் பண்ணால் மட்டும்தான் அது அப்பியர் ஆகும். ஓகே, ஆக்சுவலாக க்ரீன் வந்து இன்னும் டார்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன், லைட் கலரில் இருக்குது. ஸோ நான் க்ரீனை எடுத்துறேன். நான் பல எப்படி ஒயிட் அண்ட் பிளாக்லேயே கொடுத்துறேன், அதான் பெட்டர் வியூவாக இருக்கும். க்ரீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டும் கொடுத்துட்டோம், கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் பிளாக்னு கொடுத்துட்டோம். ஃபைல் கம்பைல் ஆகிட்டுருக்கு. கம்பைல் ஆச்சு அப்படின்னா அதுவே இங்கே மாறிடும் பிடிஎஃப்பில். யா, நீங்கள் மாறிட்டது. ஓகே, ஸோ உங்களுக்கு சிலபஸ் கிடைச்சது, டேபிள் ஆஃப் கண்டென்ட். அதே மாதிரி நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை கிளிக் பண்ணாலே கரஸ்பாண்டிங் செக்ஷனுக்கு போயிடும். ஓகே, ஹைப்பர் லிங்க்கும் ஒர்க் ஆகும். வெக்டர் ஸ்பேஸ் டெஃபினேஷன் 1 by 1 யூஸ் பண்ணலாம். இதை ஆல்ட்ரு பண்ணி பாஸ் கமாண்ட் அந்த மாதிரி கொடுத்து ஒர்க் பண்ணலாம். பட் இங்கே நான் இங்கே வந்து ஹெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த ஹெட்டரும் ப்ரெசன்டேஷனில் அப்பியர் ஆகுது. யூஸ்வலாக ப்ரெசன்டேஷனில் ஹெட்டர் தேவையில்லை. ஒன்று ஹெட்டரை ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த செட் லென்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த ஹெட்டருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே ஆல்சோ அப்படிங்கிறது ஹைட் ஆகிருக்கு, இங்கே ஸோ தட் அப்படிங்கிறதும் மர்ஜ் ஆகி வருது. ஒன்று ஹெட்டரை ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா செட் லென்த் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். நான் செட் லென்த் ஹெட்டரை ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட் டெலிட் பண்ணாலே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி செட் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். செட் லென்த் எங்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெட் செப்பரேஷனை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹெட் செப்பரேஷன் எவ்வளோ சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 சென்டிமீட்டர் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். 0.5 சென்டிமீட்டர் கொடுத்தீங்க அதெல்லாம் ஆல்சோ அப்படிங்கிறது கீழே வந்துடும் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து நம்ம டைமென்ஷனாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபைல் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. இதுதான் பெட்டர் வியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். u + v = v + u அப்படிங்கிறது இந்த லைனோட மர்ஜ் ஆகுது. இப்போ நான் ஹெட் செப்பரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். யா, ஹெட் செப்பரேஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். ஒரு புக் டாக்குமெண்ட் கிளாஸையோ இல்லை ஆர்டிகல் டாக்குமெண்ட் கிளாஸையோ இல்லை வேறு எந்த நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணாலும் சரி, IEEE யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்ப்ரிங்கருக்குள்ள டாக்குமெண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் இந்த ஒரு 4 or 5 லைன்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட் வந்து ப்ரெசன்டேஷன் ஃபைலாக மாறிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.